இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளும் சில விஷயங்கள்லாம் இந்த சிறகடிக்காசி சீரியலில் விமர்சிக்கிற மாதிரி நடுவில் நடந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த சத்யா விவகாரத்தை வச்சு கதையை ரொம்பவே இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்தும் சண்டை போட்டுருக்கிறது அலறதுன்னு நடந்ததே ஒரு 10 நாள் தான் இருக்கும் அந்த விஷயம் நடந்தது. ஆனால் அந்த 10 நாள், ஒரு வாரம் 10 நாளே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த கதையில் அந்த அளவுக்கு கூட ஸ்லோவாக எப்பயும் டிப் ஆனதே இல்லை. அப்படியே சரசரன்னு போயிட்டு இருக்கோம். கதையில் ஒரு அடுத்தடுத்து சூப்பரான திருப்பங்கள் நடக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு இந்த மாலை ஆர்டர், அதுக்கப்புறம் இவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையை சூப்பராக கொண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு ஒரு சரியான ஆப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே அந்த பார்லரை வித்தாச்சு, அங்கே விஜயா பியூட்டி வேர்ல்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத முத்து பார்த்துட்டு அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா இது தேவையில்லாமல் சொல்லாத, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், இது அவங்க விவகாரம், நம்ம எல்லாரும் முன்னாடியும் சொல்லி ஏற்கனவே இப்போ தான் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ ஒரு பிரச்சனையை பண்ணாத அப்படின்னாரு. அதனால தான் முத்து அமைதியாக இருந்தார். இப்போ கடைசியாக மனோஜ் ஒரு அநியாயத்துக்கு பேக்கா அத்தனை டிகிரி முடிச்சிருக்கியாப்பா, ஏன்பா ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லி கொடுத்துட்டு எதுக்கு அந்த பொண்ணு பார்ட்னர்னு வச்சு இதெல்லாம் ஏன் வீட்டில் சொல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னா எதையும் யோசிக்காமல் நேராக வீட்டில் சொல்லிட்டாரு. சொன்னதுனால அவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த முகத்தில் அந்த கறி ஓட்டலை மண் ஓட்டலைங்கிற மாதிரி நல்லா விஜயா சமாளித்தாலும் உள்ளார கூப்பிட்டு போய் ரோஹினி கழுத்தை பிடிச்சி நெரிக்காத குறையா இப்படி கை அப்படி செவுத்தோரமாக தள்ளி கதவோரமாக தள்ளி விரலை நீட்டி சொல்லிட்டாங்க, இந்த பார் இன்னொரு தடவை இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி, என்ன காயப்படுத்துகிற மாதிரி, எனக்கு தெரியாமல் எந்த விஷயத்தை நீ பண்ணாலும் உன்னை தொலைச்சிருவேன், நீ வேறு விஜயாவை பார்ப்ப, இப்போ பார்க்குற விஜயாவில் வேறு விஜயாவுடைய முழு உருவத்தை பார்ப்ப நீ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆடி போயிடுறாங்க. இப்போ உண்மைகள்லாம் தெரிய வந்தால் நமக்கு மொத்தமாக ஆப்பாயிடுமேன்ட்டு இப்போ வேறு இப்போ உங்களுக்கு பயமாக வேறு இருக்க போகுது. இதில் இதை வேறு கிண்டல் பண்ண வேறு போகிறாரு அடிக்கடி முத்து வேறு, பூக்கடை மட்டும் தான் இருக்குது, பூக்கடை மட்டும் தான் உங்கள் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு. இதில் இந்த எல்லா விவகாரமும் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த கட்டமாக என்ன இப்போ யோசிப்பாங்க ரோஹினி அப்படின்னா, இழந்த பேரை ஏற்கனவே ஒரு தடவை ஸ்ருதிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, ஸ்ருதியோட அம்மா நிறைய நகையோடு வந்ததுக்கப்புறமா ஸ்ருதிக்கு மசாஜ் பண்ணி விடுமா, ஸ்ருதிக்கு கால் அமைக்கி விடுமா அப்படின்லாம் 2-3 தடவை கூப்பிட்டாங்க இவங்க விஜயா. அப்போ தான் ரோஹினி என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பணத்தை கொடுப்போம், 5000 ரூபா கொடுத்து பேக்கெட் பண்ணி தரேன் உங்களுக்கு ஆன்ச்சி அப்படின்னு சொன்னதுனால, சரி நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணுறேன், நான் உனக்கு ஜூஸ் போட்டு வராமான்னு ஜூஸ் போட்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பணத்தை வரப்போகுது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு இமேஜ் சரிஞ்சிருச்சு, டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இவர் வேறு 14 லட்சம் வேணும் 14 லட்சம் வேணுங்கிறாரு, இல்லைனா அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காச்சும் காசு வேணுங்கிறாங்க. இதில் இந்த தினேஷ் வேறு பிரச்சனை பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு லம்பாக ஒரு அமௌண்ட்டை மட்டும் கடன் வாங்கினா வேணாம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக இவங்களுக்கு யார் கடன் கொடுப்பா அப்படிங்கிறது இருக்குது. சிட்டிக்கிட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்சத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டாங்க அப்படின்னா, அவர் இதை காரணமாக வச்சு 10 லட்சம் போனாலும் பரவாயில்ல, அந்த முத்துவை காலி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பணத்தை கொடுத்து, ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷனாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டையே அபகரிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு கதை நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ரோஹினி இன்னும் மாற்றுறதுக்கு ஏதுவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மோகினோட அம்மா கிறிஸ்டியன், அப்புறம் இந்த PA தினேஷ், இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலேசியா மாமா வேறு இருக்கார். ஸோ இப்படி பல விவகாரங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் இப்போ மீனா முத்து கார் வாங்கி தரணும் வேறு முடிவு பண்ணாங்க. அதில் வேறு சில பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தோணுது. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ